ஸ்ரீகாந்தும் கிருஷ்ணாவும் தான் போதைப் பொருளை விற்றாங்களா? 2 பேரை தவிர யாரும் பயன்படுத்தலையா? இந்தியா முழுமைக்கு இருக்கு இந்த போதைப் பொருள் கலாச்சாரம், கொக்கைன். அதெல்லாம் மும்பையில் நீங்கள் அதானியுடைய போர்ட்டில் 20 லட்சம் கோடிக்கு மேலே 20 லட்சம் கோடிக்கு மேலே அந்த போதைப் பொருள் வந்து நின்னதுங்கிறது நீங்கள் பார்த்தீங்க. 20,000 கோடிக்கு மேலே வந்ததுங்கிறது ஒரு இது. அந்த கப்பலை திருப்பி அனுப்புனியா, கப்பலில் இருக்க சரக்கு என்ன பண்ணான்னு நான் ஒருத்தன் தான் கேட்டேன். எல்லாரும் பயன்படுத்துகிறாங்க. நான் கேட்குறேன், பயன்படுத்தினா 2 பேரை கைது பண்ணுற, வித்தவன் எங்க? நீ என்ன மாதிரி கட்டமைப்ப? காட்டுக்குள்ளே இருந்த எங்கள் வீரப்பனை சந்தன கடத்தல், வீர கடத்தல், யானை தந்தத்தை கடத்தல், கடத்தல்காரன்பா. ஏய், வித்தவன் காட்டுக்குள்ள இருந்தான், வாங்கினவன் எங்க இருந்தான்? எங்க இருந்தா வாங்கினவன்? எவனை கைது பண்ண நீ? ஸ்ரீகாந்தும் கிருஷ்ணா தான் குற்றவாளிகளா? அப்பாவிகள். பல 2 பேரும் கைது பண்ணதுனால நீங்க இப்ப பேச வரீங்க இல்லையா? வித்துக்கிட்டு தானே இருந்திருப்பான். நேற்று விற்கும் போது டக்குன்னு பிடிச்சிட்டீங்களா? வித்தவன் யாரு? அதை இந்த ஸ்ரீகாந்துக்கு வித்தவன் ஒரு அதிமுக காரன்னா அதை திருப்புறீங்க. அப்ப திமுக காரங்களுக்கு இந்த போதைப் பொருள் விற்பனைக்கு எந்த சம்பந்தம் இல்லை, எந்த சம்பந்தமும் இல்லை. திரும்ப திரும்ப சொல்றேங்க, ரூசா சொல்றா, குற்றவாளியை பிடிச்சு தூக்கில போடுறதை நிறுத்துறா, அவன் குற்றம் செய்வதற்கான காரணத்தை கண்டுபிடிச்சு தூக்கில போடுறாங்கிறான். நீ குற்றவாளி யாருன்னு பாரு, எப்படி சரக்கு வருது, எப்படி விற்கிறான்னு அந்த வேற வெட்டு. நீ இலைய கிளைய வெட்டிக்கிட்டு இருக்க. நீ பாரு, உள்ள போட்டதுனால அந்த போதைப் பொருள் விற்பனை நின்றுமா இல்லை தடுத்துக்கப்பட்டுருமா? 2 அப்பாவி பலியாயிட்டான், அவ்வளவுதான்.